ஹலோ கைஸ், வெல்கம் டு லாஸ் ஒன் தமிழ். ஒவ்வொரு லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க. என்னன்னு கேட்குறீங்களா? அஃபென்ஸ்னால் என்ன, அஃபென்ஸை எத்தனை வகையாக பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி அந்த டாப்பிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல அஃபென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சட்டத்தில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு அஃபென்ஸ். இல்லை, சட்டத்தில் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும்போது அதுவும் அஃபென்ஸுக்கு கீழே தான் வரும். ஸோ ஏதோ ஒரு ஆக்டு லாவில் சொல்லியிருக்காங்க, லாவில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, இதை கமிட் பண்ணக்கூடாது, இல்லை இதை ஒமிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த விஷயத்த நீங்கள் சட்டத்துக்கு எதிராக செய்கிறீங்கன்னா அதை வந்து அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அஃபென்ஸை இப்போ எத்தனை விதமாக பிரிச்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா? அஃபென்சஸ் 6 விதமாக பிரிச்சுருக்காங்க. முதல்ல காக்னிசபிள், நான் காக்னிசபிள், பெயிலபிள், நான் பெயிலபிள், காம்பவுண்டபிள், நான் காம்பவுண்டபிள். காக்னிசபிள் அஃபென்சஸ் செக்ஷன் 2 கிளாஸ் 1 கிளாஸ் G ஆஃப் BNSSல வந்து காக்னிசபிள் அஃபென்சஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ காக்னிசபிள் அஃபென்சஸ் என்ன அப்படின்னா, போலீஸ் வந்து வாரண்ட்டே இல்லாமல் அக்யூஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்ணலாம், அதே மாதிரியே இன்வெஸ்டிகேட்டும் பண்ணலாம் அப்படிங்கிறதா காக்னிசபிள் அஃபென்சஸ். பேசிக்காக இந்த மாதிரி அஃபென்சஸ் ரொம்பவே சீரியஸ் இன் நேச்சராக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மர்டர், ரேப், டவுரி டெத், இந்த மாதிரி அஃபென்சஸ்க்கெலாம் வாரண்ட்டே இல்லாமல் அக்யூஸ்டை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் காக்னிசபிள் அஃபென்சஸ். நெக்ஸ்ட்டு நான் காக்னிசபிள் அஃபென்சஸ். இது வந்து செக்ஷன் 2 கிளாஸ் 1 கிளாஸ் O அதில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் நான் காக்னிசபிள் அஃபென்சஸ்னால் போலீஸ் வந்து வாரண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த அக்யூஸ்டை அரெஸ்டே பண்ண முடியும். அப்போ கோர்ட்டோட பெர்மிஷன் இருக்கணும், கோர்ட் வந்துட்டு வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருந்துருக்கணும். அப்போ மட்டும்தான் அந்த அக்யூஸ்டை போய் போலீஸ் அரெஸ்ட் பண்ண முடியும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இது வந்து லெஸ் சீரியஸ் இன் நேச்சர்னு தெரியுது. எக்ஸாம்பிளுக்கு டெஃபமேஷன், சிம்பிள் ஹர்ட், ஃபோர்ஜரி, இந்த மாதிரி அஃபென்சஸ்க்கெலாம் வந்துட்டு கண்டிப்பாக வாரண்ட் இருந்தால் மட்டும்தான் அரெஸ்ட் பண்ண முடியும், தேவையில்லாமல் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் காக்னிசபிள் அண்ட் நான் காக்னிசபிள் அஃபென்சஸ். அடுத்தது பெயிலபிள் அஃபென்சஸ், நான் பெயிலபிள் அஃபென்சஸ். ஃபஸ்ட்டு பெயிலபிள் அஃபென்சஸ் அப்படின்னா, அதாவது ஒரு சில அஃபென்சஸை கமிட் பண்ணியிருக்காங்க, அந்த அஃபென்சஸ்க்கு பெயில் தரலாம் அப்படிங்கிறது தான் பெயிலபிள் அஃபென்சஸ். இந்த இடத்துல பெயில் அப்படிங்கிறது ஒரு ரைட், அதாவது இந்தந்த அஃபென்ஸ்லாம் கமிட் பண்ணாங்கன்னா பெயில் தரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சின்ன சின்ன திருட்டு பண்ணுறாங்க இல்லையா, அது டெஃபமேஷன், அதுக்கப்புறமேட்டு மைனரான டிராஃபிக் வயலேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இதுக்கெலாம் வந்துட்டு பெயில் தந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நான் பெயிலபிள் அஃபென்சஸ், அதாவது இந்த அஃபென்சஸ்லாம் கமிட் பண்ணாங்க அப்படின்னா பெயில் கிடைக்கிறதே கஷ்டம்னு கூட சொல்லலாம். இது வந்து பியூர்லி டிஸ்க்ரிஷன் ஆஃப் தி கோர்ட், அதாவது இந்த கோர்ட் நினச்சா அந்த கோர்ட் பெயில் கொடுத்தா மட்டும்தான் அந்த பெயிலேருந்து அவங்க ரிலீஸ் ஆவாங்க. ஸோ இந்த இடத்துல பெயில் அப்படிங்கிறது நம்ம ஒரு ரைட்டாலாம் கேட்கவே முடியாது. இதுதான் நான் பெயிலபிள் அஃபென்சஸ். அப்போ பெயிலபிள் அஃபென்சஸ்ங்கிறது அந்த மாதிரி அஃபென்சஸ் வந்து லெஸ் சீரியஸ் நேச்சராக இருக்கும். நான் பெயிலபிள் அஃபென்சஸ் பார்த்திங்கன்னா மோர் சீரியஸ் இன் நேச்சராக இருக்கும். இந்த நான் பெயிலபிள் அஃபென்சஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மர்டர், ரேப்பு, கிட்னாப்பிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ இதுக்கெல்லாம் ஈஸியாக வந்துட்டு பெயில் வந்துட்டு தரமாட்டாங்க. ஏன்னா ஏதாவது வெளியே போய் அக்யூஸ்ட் வந்துட்டு எவிடன்ஸை டேம்பர் பண்ணிடுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க அப்படிங்கிற சர்டைன் ரீசன்ஸ்னால பெயிலுங்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு காம்பவுண்டபிள் அஃபென்சஸ், நான் காம்பவுண்டபிள் அஃபென்சஸ். காம்பவுண்டபிள் அஃபென்சஸ் அப்படின்னா, இப்போ ஒரு சில அஃபென்ஸ் வந்து கமிட் பண்ணிட்டாங்க, அந்த அஃபென்சஸ் வந்து விக்டிமும் அக்யூஸ்டும் பேச்சுவார்த்தை மூலயமா பேசி தீர்த்துக்கிறது, இதுதான் காம்பவுண்டபிள் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக இதுவுமே லெஸ் சீரியஸ் இன் நேச்சராக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஹர்ட் பண்ணிட்டாங்க இல்லை டெஃபமேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த விக்டிமும் அக்யூஸ்டும் 2 பேரும் பேசி வெளியே அவுட் ஆஃப் கோர்ட் வந்துட்டு செட்டில்மெண்ட் பேசி தீர்த்துக்கலாம். ஆனால் நான் காம்பவுண்டபிள் அஃபென்சஸ் இதில் வந்துட்டு சில அஃபென்சஸ்லாம் கமிட் பண்ணிட்டா அது வந்து மோர் சீரியஸ் இன் நேச்சராக இருக்கும். ஸோ அதனால் இது வந்துட்டு கோர்ட்டே அலோவ் பண்ண மாட்டாங்க, செட்டில்மெண்ட் பேசி தீர்த்துக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுதான் நான் காம்பவுண்டபிள் அஃபென்சஸ். எக்ஸாம்பிளுக்கு வழக்கம் போல் மர்டர், ரேப், இந்த மாதிரி கேசஸ்லலாம் வந்துட்டு சமரசமாக பேசிலாம் தீர்த்துக்க முடியாது, பிகாஸ் இது வந்து ரொம்பவே சீரியஸான க்ரைம். ஓகே கைஸ், ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாமா? அஃபென்சஸ் மொத்தம் 6 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. காக்னிசபிள், நான் காக்னிசபிள். காக்னிசபிள்னால் வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம். நான் காக்னிசபிள்னால் வாரண்ட் இருந்தால் மட்டும்தான் அரெஸ்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பெயிலபிள், நான் பெயிலபிள்.
பெயிலபிள்னா பெயில் அப்படிங்கிறது ஒரு ரைட். நான் பெயிலபிள் அஃபென்சஸில் பெயில் அப்படிங்கிறது டிஸ்க்ரிஷன் ஆஃப் தி கோர்ட் நினச்சா மட்டும்தான் பெயில் தர முடியும். காம்பவுண்டபிள், நான் காம்பவுண்டபிள். காம்பவுண்டபிள்னா செட்டில்மெண்ட் பேசி தீர்த்துக்கலாம். நான் காம்பவுண்டபிள்னா செட்டில்மெண்ட் பேசி தீர்க்க முடியாத வழக்குகள். அப்போ அது மோர் சீரியஸ் இன் நேச்சராக இருக்கும். ஸோ இதுதான் அஃபென்ஸ் அண்ட் அஃபென்சஸோட டைப்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லா ஜோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட சந்திக்கலாம்.